மணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. ஆலய மணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தை பயிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழுவோம். திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தை பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழுவோம். ஆலய மணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. தன்னையே தானமாய் தந்திட்ட இறைவனே, தயக்கங்கள் இன்றி தனையனையும் ஏற்பாய். குறை நிறைகள் உண்டு என் வாழ்வில் என்றும், நிறை ஒன்றே தருமே உன்னுறவு என்றும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவின் எண்கிழமையில் 7வது நாளாகிய இன்றைய திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று இந்த ஆண்டின் இறுதி நாள். கடந்த ஓராண்டு முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் இறைவனுக்கு நன்றி கூறும் நன்றியின் நாள். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு வார்த்தையாக இவ்வுலகிற்கு வந்து நம்மிடையே குடிகொண்டுள்ளார் என்பதை நமக்கு எடுத்து சொல்கிறது. இயேசுவின் வாழ்வும் வார்த்தையும் சமூகத்தில் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியது. நமது வாழ்வு மற்றும் நமது வார்த்தை எத்தகைய மாற்றத்தை நம்மில் ஏற்படுத்துகின்றன? நன்றியோடு கூடிய இறைவேண்டலோடு நமது சொல்லிலும் செயல்களிலும் மாற்றம் பிறக்க வேண்டி இணைவோம் இந்த கல்வாரி பலியில். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பிறப்பில் முழுமையான மறைநெறியின் தொடக்கத்தை நிறைவையும் நிலைநிறுத்த திருவிழமான உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனிதர் அனைவருடைய மீட்பின் முழுமையும் அவரது உரிமை சொத்தில் நாங்களும் பங்கு கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் அனைவரும் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 2, இறை சொற்றொடர்கள் 18 முதல் 21 வரை. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது எதிர்கிறிஸ்துக்கள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடைமலை. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள்.
நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை, மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரே போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்தளவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ளதைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் தீரமும் கழிப்புடன் பாடும். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி அலகு 1 வாழ்வு தரும் இறை முத்துக்கள் 1 முதல் 18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறைத்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறைத்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றி சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் இதயத்திற்கு சொந்தமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, பாலன் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். அந்த கொண்டாட்டம் என்பது மட்டில்லா மகிழ்ச்சியை நமக்கு கொடுத்தது. என்ன கொண்டாட்டம்! அக்களிப்பு, மனதிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று கொடுத்த ஒரு விழாவாக அது அமைந்தது. அதை தொடர்ந்து திருக்குடும்பத்தினுடைய முத்தான ஒரு பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். திருக்குடும்பத்தினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் இருந்த நற்பண்புகளை நம் வாழ்விற்கு, நமது குடும்பத்திற்காக நாம் கற்றிருக்கின்றோம். சூசையப்பரிடமிருந்து உழைப்பும், ஒரு குடும்ப தலைவரிடமிருந்து நற்பண்புகளையும் நாம் கற்றிருக்கின்றோம். அன்னை மரியிடமிருந்து
கருணை உள்ளத்தையும் ஒரு குடும்ப தலைவிடம் இருக்க வேண்டிய நற்பண்புகளை கற்றிருக்கின்றோம். இயேசுவிடமிருந்து தியாக உள்ளத்தையும் ஒரு குழந்தையிடமிருந்து நற்பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கற்று தெரிந்திருக்கின்றோம். இன்று ஆண்டினுடைய கடைசி நாளிலே ஆண்டவருடைய இல்லம் தேடி நாம் வந்திருக்கின்றோம். 2024 ஆண்டிற்கு விடை கொடுக்கவும் 2025 ஆண்டை வரவேற்க காத்திருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு நேரம், ஒரு நாள். ஆகவே இந்த 2024 ஆண்டை நாம் கடந்து வந்திருக்கின்றோம், வாழ்ந்திருக்கின்றோம். இந்த ஆண்டிலே கடவுள் நமக்கு செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், நமது தனிப்பட்ட வாழ்வில் ஆண்டவர் செய்த நல்ல காரியங்கள், நமது குடும்ப வாழ்விலே ஆண்டவர் செய்த ஆசீர்வாதங்கள், நமது இறை சமூகத்திற்காக ஆண்டவர் செய்த நல்ல காரியங்கள், ஏன் நமது நாட்டிற்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் அனைத்தையும் நாம் நினைத்து இன்று கடவுளுக்கு நன்றி கூறக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு இறுதி நாளும் ஒரு புதிய நாளுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கின்றது. பழையன களைதலும் புதியன உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவே இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த புனிதமான நாளிலே கடவுளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இந்த நாளிலே நாம் கடவுளுடைய பாதம் பணிந்து நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே அருமையான ஒரு இறை வார்த்தையை முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். இந்த முதல் வாசகத்திலே ஆண்டவர், நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கின்றீர்கள், ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றிருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே நீங்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே உங்களிடையே தீயவர்களும் காணப்படுகின்றார்கள். ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் இவர்களை இனம் காணக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றிருக்கின்றீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே பரிசுத்தமானவர்களாகிய நீங்கள் அந்த தீயவர்களை இனம் கண்டு அவர்களை ஓரம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவர்களோடு நீங்கள் இணைந்து தீமையை பற்றி கொள்ளக்கூடாது, தீமையை நீங்கள் செய்யக்கூடாது, தீய சக்திகளோடு நீங்கள் அழிந்து விடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் இன்று உங்களுக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே தலை விரித்தாடக்கூடிய தீமைகள், தீய சக்திகள், போர் முழக்கங்களை பார்க்கின்றோம். அநியாயங்கள், அக்கிரமங்களை நாம் பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், ஜாதியின் பெயரால் சண்டைகள், சமயத்தின் பெயரால் சண்டைகள், இன்று அரசியலின் பெயரால் பல்வேறுபட்ட இன்றைக்கு கலகங்கள் ஏற்படுவதை பார்க்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட தீமைகள், தீங்குகள், தீய சக்திகள் அலைமோதக்கூடிய நேரத்திலே கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? இவற்றிலிருந்து தெளிவு பெற்றவர்களாக விலகி நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதைதான் 1 யோவான் 4:13 ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார். அவர் தமது ஆவியை தமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். அவருடைய ஆவியை நமக்கு அருளி இருக்கின்றார். ஆகவே நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம். ஆகவே நாம் தூயவர்களாக இருக்கின்றோம். ஆகவே ஒருபோதும் அந்த தீய சக்திகள், தீய செயல்கள் நம்மோடு
இணையக்கூடாது, ஒட்டி கொள்ளக்கூடாது, நாம் அதனை பற்றி கொள்ளக்கூடாது என்று சொல்லுகின்றார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இறை வாழ்வு வாழவே ஆண்டவர் அழைக்கின்றார். ஆகவே இந்த ஆண்டை நாம் முடிக்கக்கூடிய கடைசி நாளிலே அப்படிப்பட்ட பழைய வாழ்க்கைகள் நம்மோடு இருந்தாலும் அவற்றையெல்லாம் நாம் விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்வை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். தொடக்கத்திலே வாக்கு இருந்தது என்று சொல்லுகின்றார். அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது என்று சொல்லுகின்றார். அந்த வாக்கு கடவுளாகவும் இருந்தது என்று இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த வாக்கு என்பது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது 4 பகுதிகளாக அது பிரித்து விளக்கம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். முதல் பகுதி என்று நாம் பார்க்கின்ற பொழுது படைப்பின் ஒளியாகவும் வாழ்வாகவும் இருப்பது முதலும் முடியுமாகிய வாக்கு என்பதை ஆண்டவர் இங்கே நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். தொடக்கத்திலே வாக்கு இருந்தது. ஆகவே இந்த உலகம் படைக்கப்பட்ட அந்த நேரத்திலே பார்க்கின்ற பொழுது கடவுள் உண்டாகுக என்று சொன்னார். அவர் உண்டாகுக என்று சொன்னவுடனேயே அங்கே இருள் சூழ்ந்திருந்த இந்த உலகமானது ஒளி உண்டாயிற்று. மீண்டும் அவர் உண்டாகுக என்று சொன்னவுடனேயே நீர்த்திரள் உண்டாயிற்று. ஊர்வன பரப்பன என்று இந்த உலகம் படைக்கப்பட்ட நேரத்திலே அங்கே வாக்கு மட்டும்தான் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே வாக்கால் இந்த உலகமானது படைக்கப்பட்டது. ஆகவே இந்த தொடக்கத்திலே இந்த உலகம் படைக்கப்பட்ட நேரத்திலே இந்த வாக்கால் இறைவனுடைய வார்த்தையால் இங்கே படைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஒளிக்கு சான்று பகர வந்தவர் திருமுழுக்கு யோவான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வாக்கு தொடக்கத்தில் இருந்தாலும் இந்த வாக்கிற்கு இங்கே சான்று பகர வந்தவன் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் இங்கே ஒளியாகிய இயேசுவுக்கு சான்று பகர வருகின்றார். இந்த திருமுழுக்கு யோவான் என்பவர் ஒளி அல்ல, மாறாக ஒளிக்கு சான்று பகர்வதற்காக அவர் வருகின்றார் என்பதை நாம் அறிகின்றோம். ஆகவே இங்கே சான்று பகர வந்தவர் திருமுழுக்கு யோவான் என்பதை இந்த நற்செய்தியினுடைய இரண்டாவது பகுதியானது நமக்கு எடுத்து கூறுகின்றது. மூன்றாவது, இந்த ஒளியானது உலகிற்கு வந்தது. இயேசு ஒளியாக இந்த உலகிற்கு வந்தார். நானே இந்த உலகின் ஒளி என்பதை அவர் எடுத்து கூறுகின்றார். ஒளியாக இந்த மக்களுக்கு அவர் வந்து வாழ்ந்து காட்டுகின்றார். ஆனால் அவர் ஒளியாக வந்தாலும் அவரை சிலர் ஏற்றுக்கொண்டாலும் பலர் அவரை ஏற்றுக்கொள்ள தயக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவர் ஏற்கனவே அவர் இந்த உலகிற்கு வந்த பொழுது, ஒளியாக இந்த உலகிற்கு வந்த பொழுதும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கப்படுகின்றார்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். நான்காவது, இந்த ஒளி மனிதராக வடிவெடுத்தது என்று, உருமாற்றமற்றது என்று சொல்லுகின்றோம். ஆகவே இந்த ஒளியாகிய இறைவன் மனிதராக உருவம் எடுக்கின்றார். அவரே கிறிஸ்து. நாம் தொடக்கத்திலே கடவுளை வார்த்தையாக தான் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு நூலிலே பார்க்கின்ற பொழுது வார்த்தையாக இறைவனை பார்க்கின்றோம். அவர் மனிதராக அவர் உருவமாக காட்டுகிறது. இறைமகன் இயேசுவிலே தான் இங்கே உருவமாக காட்டப்படுகின்றார். மனிதராக அவர் வருகின்றார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் மனிதனோடு மனிதனாக பிறக்கின்றார். அவரிலே தான் நாம் கடவுளை காணுகின்றோம். ஆகவே இயேசு மனிதர்களோடு மனிதனாக இங்கே வருகின்றார், மனிதர்களோடு வாழுகின்றார். பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவர் மனிதரை போன்று வாழ்ந்தார் என்பதை நாம் அறிகின்றோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைதான், அவருடைய வாழ்க்கைதான் நாம் உண்மையான தெய்வத்தை நாம் கண்டு கொண்டோம் என்பதை நாம் அறிகின்றோம். ஆகவே இந்த வார்த்தையை நாம் உணர்கின்ற பொழுது, இந்த வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற பொழுது கடவுளை நாம் அறிகின்றோம் என்பதை நாம் ஐரோப்பிய நாடுகளிலே நாம் மத்திய அந்த நேரங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த
ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள். எப்படி என்று சொன்னால், அந்த ஐரோப்பிய நாடுகளிலே இந்த துறவு மடங்கள் தொடங்கப்பட்ட அந்த காலங்களிலே துறவிகள் அதிகமாக வந்து இந்த மடங்களிலே சேருவார்கள். துறவிகள் அதிகமாக படித்திருக்க மாட்டார்கள். படிப்பறிவில்லாத துறவிகள் எல்லாம் இந்த மடங்களிலே வந்து சேர்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த இறை வார்த்தையை வந்து கற்றுக் கொடுக்கின்ற பொழுது ஒரு சில உத்திகளை அவர்கள் கையாளுவார்கள். எப்படி என்றால், காலையிலே ஆலயத்திலே வந்து கூடுகின்ற பொழுது இந்த இறை வார்த்தை வாசிக்க தெரிந்த ஒரு சில துறவிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த இறை வார்த்தை எடுத்து அவர்கள் நிதானமாக சப்தமாக இந்த இறை வார்த்தை வாசிப்பார்கள். அப்பொழுது இந்த வாசிக்க தெரியாத இந்த துறவிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அதற்கு கவனமாக செவிமடுப்பார்கள். இப்போ கவனமாக செவிமடுக்கக்கூடிய இந்த துறவிகள் பல முறை இந்த இறை வார்த்தையை கேட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த இறை வார்த்தை ஒரு சில இறை வார்த்தைகளை உள்ளத்திலே பதிவு செய்வார்கள். உள்ளத்திலே பதிவு செய்ய செய்ய அவர்கள் என்ன செய்வார்கள், ஆலயத்தை விட்டு வெளியே செல்வார்கள். ஆகவே யார் யார் அந்த இறை வார்த்தையை பதிவு செய்து அவர்கள் வெளியே செல்கின்றார்களோ அந்த அந்த இறை வார்த்தை பதிவு செய்தவர்கள் தான் வெளியே செல்வார்கள். அப்படியே அந்த நாள் முழுவதும் அவர்கள் அந்த இறை வார்த்தையை வாசித்து வாசித்து வாழ்வாக்குவார்கள் என்று அந்த வரலாறு சுவடுகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆகவே அன்புமிக்கவர்களே, மனிதனுடைய வாழ்வு என்பது அந்த இறை வார்த்தையை மையமாக கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் இறை வார்த்தையை வாசித்து அந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் வாழ்வாக்குகின்ற பொழுது வாழ்க்கை என்பது ஒரு வசந்தமாக மாறுகின்றது. ஆகவே நாம் இந்த ஆண்டினுடைய கடைசி நாளிலே நாம் வந்திருக்கின்றோம். இந்த பழைய வாழ்க்கைகளை களைந்து புதிய வாழ்க்கை நமக்கு ஒரு புது பொலிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமது வாழ்க்கையிலே இறை வார்த்தையை உள்ளத்திலே நாம் விதைத்து அதன்படி தியானித்து வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நம்மை முழுமையாக ஆசிர்வதிப்பார். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை தேடி வந்திருக்கக்கூடிய நாம் இந்த கல்வாரி பலியிலே ஒருவருக்காக, நமது குடும்பங்களுக்காக, நமது இறை சமூகத்துக்காக, ஏன் நமது திருச்சபையினுடைய தேவைகளுக்காக வேண்டி நமது ஜெபங்கள் மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய திருப்பாதம் நோக்கி எழுப்பி நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, கிறிஸ்து பிறப்பு விழா வெளிக்கொணரும் அமைதி, மகிழ்ச்சி, பகிர்வு ஆகிய பண்புகள் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், நாட்டு தலைவர்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவருக்கும் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, படிக்கும் எம் அன்பு குழந்தைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் ஆற்றலையும் திறமைகளையும் கொடுத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் நாயகனே இறைவா, நோயுற்ற ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே நலம் தரும் மருத்துவராக இருந்து நற்சுகத்தை கொடுத்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் ஆற்றலே இறைவா, தனிமை, முதுமை மற்றும் வெறுமையினால் அமைதி இழந்து வாழும் மக்களுக்கு ஆண்டவரே ஆறுதலும் துணையுமாக இருந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமையின் இருப்பிடமே இறைவா, உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய நல் மனதை உலக தலைவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனதின் ஆழத்தில் உள்ள ஒரு சில தேவைகளை உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணித்திருக்கின்றோம். எங்களுடைய மனதின் ஆழத்தில் சொல்லொன்னா பல தேவைகள் இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றையும் ஏற்ற நேரத்தில் நிறைவாக கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்வின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தர நான் உனது பலியில் என்னை தரவா பணியின் வடிவில் என்ன தரனான் உனது பலியில் என்னை தரவா பணியின் வடிவில் எதை நான் செய்தேன் இதுவரை அதையே பலியாய் ஏற்பாயே இறைவா 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 இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் அனைவரும் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா ஆட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்.
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரப்பி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன்
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும் தந்தருளும் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்று நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவில் மனிதம் இணையும் காலம் வலிது சிறந்தது. உணவில் இறைவன் நுரையும் நீரும் விருந்திது பிறந்தது. உறவில் மனிதம் இணையும் காலம் வலிது சிறந்தது. உணவில் இறைவன் நுரையும் நீரும் விருந்திது பிறந்தது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் உம்மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் வாழ்ந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோபண அன்னையே, பாருலகின் தாயே, ஆரோபண அன்னையே, பாருலகின் தாயே, மாபரன் இயேசுவை ஈன்றவளே, வாழ்வின் வழிகாட்டியே, மாந்தரின் பேரரசினியே, வாழ்க வாழ்க தாயே, விண்ணக அரசியே வாழ்க, வாழ்க வாழ்க தாயே, விண்ணக